பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்களை ஆன்லைன் ஊடாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் இன்றும் இந்த ஓய்வு நாளிலும் எங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நமது வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே தேவரின் இந்த ஊடகத்தின் ஊடாக உமது ஆலய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, ஜபங்களிலே, பாடல்களிலே, அருளுரைகளிலே நாங்கள் கலந்து கொள்ள இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்ததற்காகவும் உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் மக்கள் வீடுகளிலே இருந்து உம்மை தியானிக்க, ஆண்டவர் உம்மை கண்டுகொள்ள, இன்னும் வேறு வேறு ஊடகங்களின் ஊடாக ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைய இந்த ஆராதனையும் இன்றைய நாளிலே நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஊடகங்களுக்குள்ளாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு அருளுரைகளையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த தினத்திலும் பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்தருளும். நாங்கள் மாசற்றவர்களாக நடக்க, ஒழுங்குமுறை தவறாதவர்களாக நடக்க, அநீதி செய்யாதவர்களாக இருக்க உமது கிருபையை வழிநடத்தலை எங்களுக்கு தந்தார்கள். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். எமது குடும்பங்களுக்கு, எமது பிள்ளைகளுக்கு, இந்த சமூகத்துக்கு, எமது திருச்சபைக்கு நீர் செய்து வந்த எல்லா நல்ல காரியங்களுக்காகவும் உமக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நீர் பரம வைத்தியராக இருக்கின்றீர், வல்ல தேவனாக இருக்கின்றீர், அனைத்தையும் சாதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். எங்களுக்குள் முன்னால் இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீர் நீக்கி, எல்லா கவலைகளையும் பாரங்களையும் நீர் நீக்கி, ஆண்டவரே, உமது கிருபையினாலே இந்த நாட்டை, எங்களை, நமது திருச்சபைகளை நீர் விடுவித்து காப்பீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே திரும்பவுமாக ஒப்புக் கொடுத்து, எங்களது உள்ளங்களை, எங்களது பாவங்களை, எமது சிந்தனைகளை நான் திரும்பவும் ஒரு முறை எண்ணி பார்க்கின்றோம். எங்களது வாழ்விலே அநேக பலவீனங்கள், அநேக தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை அனைத்திலும் பிதாவே, நீர் எங்களுக்கு விடுதலையை தந்து, மன்னிப்பை தந்து, எமது குற்றங்கள் குறைகளை மன்னித்து, இந்த ஆராதனையிலும் நாங்கள் முழுமையாக பங்கு கொள்ள எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Hallelujah.
நேசிக்கிறேன் தகப்பனே ஐயா. ஆண்டவரே, 3 முறை ஓய்வு நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனை பேர் இந்த நாளை காணாமல் மடிந்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் அருமையா இந்த நாளை எங்களை காண செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேடத்தில் ஆண்டவரே விசேஷமாய் எங்களது இலங்கை தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அழகாய் கொடுத்த இந்த இலங்கை தேசம் கர்த்தாவே, இப்பொழுது கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மக்கள் அங்கும் இங்கும் அல்லுலப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த வேதனைகளை நீர் அறிவீர் சுவாமி கர்த்தாவே. நாளுக்கு நாள் ஆண்டவரை மரணங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது தகப்பனே. இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரை மக்கள் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் வைத்தியசாலையிலும் கஷ்டப்படுகிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, வைத்தியர்களுக்கு மேலான பரம வைத்தியர் நீர் சுவாமி. இந்த வைரஸை ஆண்டவரே, இந்த நோயை கர்த்தாவே எங்கள் நாட்டை விட்டு நீ நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை ஒரு பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் கர்த்தாவே வைத்தியசாலையிலே கட்டில்கள் ஆண்டவரை நோயாளிகள் நான் நிரம்பி வழிகிற நேரத்திலே கர்த்தாவே, இந்த தாதிகளும் வைத்தியர்மார்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரை ஒவ்வொரு நோயாளிகள் மேலும் படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் பூரண சுகமடைந்து ஆண்டவரே இந்த சமூகத்துக்குள்ளே ஆண்டவரை உமக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக ஆண்டவரே நீ கிருபையாய் இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்டை விட்டு கர்த்தாவே இந்த நோயை ஆண்டவரே, இந்த கொடிய நோயை நீ நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நமது நாடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இந்த தேசத்தை உலகத்தை விட்டு ஆண்டவரை இந்த கொரோனா வைரஸ் ஆட்டி படைக்கிற இந்த நேரத்திலே கர்த்தாவே இந்த வைரஸை நீ முற்றிலுமாய் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலும் விசேஷமாக கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த கடல் ஆண்டவரை மாசுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவரே இந்த பேர்ல் கப்பலினால் ஆண்டவரை கசிகிற எண்ணெய்கள் ஆண்டவரை இன்னுமான மாசுபடுகிற அந்த பொருட்கள் கர்த்தாவே இந்த கடல்களில் வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவரை இது அனைத்துக்குமாய் ஆண்டவரை இந்த மீனவ குடும்பங்கள் இந்த சமுதாயம் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே நாளாந்த தொழில்கள் இல்லாமல் கர்த்தாவே அவர்கள் வீடுகளிலே ஆண்டவரை எண்ணெயும் அப்பமும் குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரை அந்த ஜனங்களை நீங்கள் போஷிங்க கர்த்தாவே. இந்த கடல் மாசு ஆண்டவரை நடைபெறாதபடி ஆண்டவரை சுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக கர்த்தாவே எங்களுடைய இலங்கை தேசத்தில் எங்கள் திருச்சபைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதல் நாமம் பரப்பப்படுகிற இந்த திருச்சபை கர்த்தாவே இன்னுமாக ஆண்டவரை இந்த ஊழியர்களை இங்கே ஆசீர்வதியை கர்த்தாவே உங்கள் சத்தியத்தை அவர்கள் கொண்டு செல்லத்தக்கதாக ஆண்டவரே முதல் நாமம் மகிமைக்கென்று கர்த்தாவே அவர்கள் உழைக்கத்தக்கதாக ஆண்டவரை அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அதிலுமாக ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நாடு கட்டுக்கொண்டு போகிற அந்த பாதைகளில் ஆண்டவரே தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே உமது பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து கர்த்தாவை நடக்கத்தக்கதாக ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக கர்த்தாவை அவர்களுக்கு வேண்டுமான ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. இன்னுமாக கர்த்தாவை எங்களுடைய நாட்டிலே போடப்பட்டிருக்கிற லாக்டவுனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் நேரத்தில் ஆண்டவரை தினக்கூலி சேர்க்கிறவர்கள் அவர்களது குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குடிக்கிறதுக்கு உண்பதற்கு உணவில்லையே அவர்கள் ஏங்காதபடிக்கு கர்த்தாவை நாள் தோறும் அந்த ஜனங்கள் நீ போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக கர்த்தாவே சிறைச்சாலைகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அறிந்தும் அறியாமலுமோ கர்த்தாவே தெரிந்தும் தெரியாமலுமோ கர்த்தாவே அவர்கள் செய்த பிள்ளைகளை நீ மன்னியும் தகப்பனே. ஆண்டவரே வெளியிலே அவர்கள் என்ன பிள்ளை செய்தார்கள் என்று அறியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. நீர் அனைத்தையும் அறிகிறேன் தகப்பன். உள்ளார்ந்த இதயத்தில் கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் நீர் சுவாமி. அவர்களது பிள்ளைகளை ஆண்டவரை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு விடுதலை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக கர்த்தாவே எங்களது ஜெபங்கள் யார் யாருக்கு தேவையோ கர்த்தாவே அந்த இடங்களுக்கு கர்த்தாவே எங்கள் ஜெபங்கள் கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே கடந்து சென்ற அந்த இருதயங்களில் பேசத்தக்கதாக கர்த்தாவே நம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலே கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கேட்டு ஜெபங்கள் அனைத்துக்கும் கர்த்தாவே நீர் பதில் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடமாக மாற்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடக்கம் 35 வரை. மாற்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடக்கம் 35 வரை. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 51. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாய் சகோதரியும்
எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். இன்று வாசிக்கப்பட்ட திருமறை பகுதி மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இருந்து 35ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த திருமறை பகுதியிலே சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்திருந்தார்கள். இயேசுவினிடத்திலே வந்து உம்மை பார்ப்பதற்காக உமது தாயும் சகோதரனும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், எனது தாயும் சகோதரர்களும் இறை சித்தத்தின்படி செய்கின்றவர்கள் மாத்திரமே என்று கூறுகின்றார். அதாவது உடல் ரீதியாக உலக ரீதியாக நாங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறதை விட அவருடைய தாயும் சகோதரர்களும் உடல் ரீதியான உறவு முறையை அவர்கள் மேற்கொள்வதை விட கர்த்தருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி செய்கின்றவர்களே அவருக்கு உகந்த தாயாகவும் சகோதரர்களாகவும் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தவர்களாக இருக்கின்றார் என்பதை அந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. யோவான் திருமுழுக்கினர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வருகைக்காக பாதைகளை சேவை பண்ணுகின்ற போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார், ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என்று உங்களுடைய சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். இந்த கற்களிலிருந்தும் கடவுள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்வார் என்று யோவான் திருமுழுக்கினர் திருமறையிலே அவர் அருளுரை ஆற்றினதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உடல் ரீதியாக கடவுளுடைய சந்ததிகளை அவர் ஏற்படுத்த உடல் ரீதியான கடவுளுடைய சந்ததிகளை எதிர்நோக்காமல் ஆவிக்குரிய சந்ததிகளை கடவுள் தனக்கான சந்ததிகளை உருவாக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த சந்ததிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவாக்குகின்ற மக்களாக இருக்கணும். இது ஒரு விதமான உறவை குறிக்கின்றது. கடவுளுடைய சித்தத்தை நிறைவாக்குவதும் கடவுளோடு இணைந்து கொள்ளுகின்ற உறவு பாலமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த உறவு என்று சொல்லுகின்றது கடவுளுக்கும் எங்களுக்கும் சக மனிதனுக்கும் எங்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலே இருக்கின்ற உறவை பற்றி நாங்கள் எப்போதும் சிந்தித்து பார்ப்போம். அதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவருடைய உறவு என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த கடவுளுடைய சித்தம் இந்த உறவிலே நிறைவாக்கப்படுகின்ற போதுதான் அந்த உறவுகள் சரியாக இருக்கின்றது. எங்களுடைய சித்தத்தின்படி இந்த உறவுகளை நாங்கள் உருவாக்க முயற்சிக்கின்ற போது அந்த உறவுகள் ஏதோ ஒரு இடத்திலே அது சிக்கலாகி விடுகின்றது. அது கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பாக இருக்கலாம், எங்களுக்கும் சக மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பாக இருக்கலாம், எங்களுக்கும் ஆண்டவர் படைத்த இயற்கைக்கும் அது எதிரான காரியமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து எமது உறவுகளை நாங்கள் பிழைப்பித்துக் கொள்ள, அந்த உறவுகளை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவ உறவை பற்றி நாங்கள் இந்த கடவுளுடைய சித்தத்துக்குள் அதை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. நமது வாழ்விலே பல வேளைகளிலே மனித சித்தங்கள் முதலிடத்தை பெறுகின்றது. கடவுளுடைய சித்தத்தை செய்கின்றவர்கள் தான் எனது குடும்பத்தின் அங்கத்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது, இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளுடைய சித்தத்தை செய்யாத மக்களும் இருக்கின்றார்கள். அதிலே நானும் நீங்களும் பங்காளர்களாக இருக்கலாம். ஆகவேதான் கடவுள் அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்கின்ற போது எனது சகோதரர்களாக, எனது தாயாக, எனது உறவினர்களாக, என்னோடு உறவு கொள்ளுகின்றவராக, எனது குடும்பத்தின் அங்கத்தவர்களாக இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம்.
இந்த ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் அவருடைய சித்தத்தை வெளிக்காட்டினார், நீர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று. ஆனால் மனிதனுடைய சித்தம் என்ன செய்தது என்று சொன்னால் அதே காரியத்தை செய்வதற்கு அவன் தூண்டப்படுகின்றான். கடவுளை போல நீர் வருவாய் என்ற அந்த சோதனை அவனுக்குள் வந்தபோது அந்த கட்டளையை விட்டு, கடவுளுடைய சித்தத்தை விட்டு மனிதன் வேறு பக்கம் போகின்றதை பார்க்கின்றோம். அந்த போக்கினாலே, அந்த சிந்தனையினாலே பாவம் இந்த உலகத்துக்குள் குடிகொண்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே மனிதனுடைய சித்தத்தினூடாக எப்போதும் நடந்து கொள்ளுகின்றான். அதற்கான சோதனைகள், அதற்கான காலங்கள், நேரங்கள் அவனது மனதிலே இருக்கின்றது என்பதை நாம் ஒருவருமே மறுத்து கொள்ள முடியாது. இவை அனைத்தையும் நாங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மனித மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரின் திட்டமோ நிலைத்து நிற்கும். இது நீதிமொழிகளிலே 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. மனித உள்ளத்திலே எழும் எண்ணங்கள் ஏராளமாக எமது மனங்களிலே, உள்ளங்களிலே நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் ஏற்படுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் மாத்திரமே நிலை நிற்கும் என்று இந்த ஞானி எங்களுக்கு கூறி வைக்கின்றதை பார்க்கின்றோம். பலர் தங்களது சித்தத்தையே கடவுள் சித்தம் என்று சொல்லுவார்கள். கடவுளுடைய பெயரினாலே கடவுளுடைய சித்தம் என்று தங்களது விருப்பத்தை, தங்களது நோக்கங்களை, தங்களது சித்தங்களை இந்த உலகத்திலே நிறைவாக்க விரும்புகின்ற, நிறைவாக்குகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம் என்று கடவுளிடத்திலே அவர்கள் கூறுகின்ற போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களை நான் அறியேன். கடவுளினாலே புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள் என்று அந்த திருமறை பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். பல வேளைகளிலே இந்த கூட்டம், இப்படிப்பட்ட மக்கள் கடவுளுடைய பெயரினாலே கடவுளுடைய சித்தத்தை நிறைவாக்குகின்றோம் என்ற அந்த பெயர் பலகையோடு அவர்களுடைய புகழ்ச்சிக்காக, அவர்களுடைய பெயருக்காக, அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக, அவர்களுடைய லாபத்திற்காக அவர்கள் இவற்றை செய்திருக்கலாம். அதை கடவுள் மாத்திரம்தான் அறிந்து கொள்வார். கடவுளுக்கு தெரியும் யார் யார் கடவுளுடைய சித்தத்தின்படி செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், யார் யார் கடவுளுடைய சித்தத்துக்கு அப்பால் பட்டவர்களாக இருக்கின்றார்கள், கடவுளுடைய சித்தத்தை செய்து அவருடைய குடும்பத்துக்குள்ளே யார் யார் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என்பதை கடவுள்தான் அங்கே நிச்சயிக்க வேண்டியவராக, அதை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இந்த வாழ்வு தரும் உணவு என்ற அந்த தலைப்பின் கீழே இந்த 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது, ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். இது இயேசு சுவாமி அவரை பற்றி சொல்லிய காரியம். நான் எனது விருப்பத்தை செய்வதற்காக அல்ல, என்னை அனுப்பிய பிதாவினுடைய கடவுளுடைய சித்தத்தை நிறைவாக்குவதற்கே நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் திருமுழுக்கு பெற்ற போது கடவுளுடைய அபிஷேகத்தை பற்றி, இவர் என்னுடைய குமாரன் என்று ஒரு வாக்குறுதியை, ஒரு அந்த 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 சத்தத்தை அவர் கேட்டார், மக்களும் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வெளிப்பாடு என்று நாங்கள் திருமறையிலே அறிந்திருக்கின்றோம். அவர் வார்த்தையாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாங்கள் படித்து பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு வல்லமையான மனிதன், இவ்வளவு அதிகாரத்தையும் கொண்ட மனிதன்
அவர் எதை செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய எல்லா நேரங்களிலும் கடவுளுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து செய்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய திருப்பணியை ஆரம்பிக்கின்ற போது, அவர் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்த போது கடவுளுடைய சித்தத்தை மீறாதவராக தனது ஊழியத்துக்காக தன்னை ஆயத்தம் செய்தார். இறுதியாக அவர் சிலுவையிலே மறிக்கப்படுகின்ற போது கெட்செமனே தோட்டத்திலே இருந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவாக்கும் வண்ணமாக, ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீர் என்னிடத்திலே இருந்து எடுத்து போடும், ஆனால் உமது சித்தமாகட்டும், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை நான் தொடர்ந்துமாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று இறை சித்தத்திற்கு அங்கே இடம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே ஆரம்பத்திலே இருந்து இறுதி மட்டும் கடவுளுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாம் இக்காலத்திலே இந்த கொரோனா வைரஸினுடைய துன்பங்கள் இருக்கின்ற நேரத்திலே, இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற நேரத்திலே, விசேஷமாக இலங்கை நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் நடக்கின்றது. சுற்றி வளைத்து பார்க்கின்ற நேரத்திலே எல்லாம் இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற சந்தேகம் இருக்கின்றது. இந்த காலத்திலே நாங்கள் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து பயபக்தியோடு அவரது குடும்பத்தின் மக்களாக, அவருக்குரிய மக்களாக ஆவிக்குரிய வாழ்வை அவருடைய சித்தத்தின்படி நடாத்தி, அவருடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய விருப்பம் மற்ற காரியங்கள் என்ன என்பதை உணர்ந்து பார்த்து செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாட்கள் கொடியதாய் மாறிவிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் என்ற பாடலை நாங்கள் அடிக்கடி பாடுகின்றோம். இந்த பாடல்களை பாடும்போது எல்லாம் எங்களை தட்டி பார்க்க வேண்டியவர்களாக, எமது வாழ்வை திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக, நாளாந்தும் எமது வாழ்விலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை, யாருடைய சித்தத்தின்படி நாம் நடந்து கொள்ளுகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். முழுமையாக எங்களை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற போது எங்களுடைய உடல், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையுமே நாங்கள் கடவுளிடத்தில் கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் கொடுக்க வேண்டிய முழுமையான காணிக்கை. ஆகவே அனைத்து காரியங்களையும் கடவுளிடத்திலே கொடுக்கின்ற போது கடவுள் எதை செய்ய விரும்புகின்றார், எங்களை வைத்து எந்த காரியங்களை செய்ய விரும்புகின்றார், அவருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தின் போக்குக்கு அல்ல, எது நல்லது எது கெட்டது என்று, எது இறைவனுக்கு விருப்பமானது என்று நாங்கள் அறிந்து பார்த்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களிலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள்: ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை, நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, இவை உலகத்தில் இருந்தே வருபவை. எமது வாழ்விலே இச்சைகள், உலகம் சார்ந்த உடல் ஆசைகள், செல்வச் செருக்கு, எங்களது பெருமைகள், இவை அனைத்தும் கடவுள் இடத்திலிருந்து வருகின்றவை அல்ல. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும்
நிலைத்திருப்பர். கடவுளுடைய சித்தத்தை நிறைவாக்குகின்றவர்கள் எப்போதும் நிலைத்திருப்பர் என்று திருமறை கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறே எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகவே அறிவெளியாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அறிவற்றவர்களாக இருக்காமல் கடவுளுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் வலிமையாக அருளுரைகள் ஆற்றுகின்ற போது அதை எனக்குத்தான் முதலாவதாக ஆற்றுவேன். அந்த அருளுரை எனக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அந்த அருளுரையை கேட்கின்றவர்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அருளுரை உங்களுக்கானது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதிகமாக உங்களுடைய சபை மக்கள் மத்தியிலே இருக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு அருளுரையை கேட்கின்ற போது அது அவருக்கு பொருத்தமானது, அது இவருக்கு பொருத்தமானது என்று அந்த அருளுரையை நாங்கள் எங்கேயோ தூக்கி மற்றவர்களுடைய தலையிலே போட்டு விடுவோம். ஆனால் அதை நாங்கள் உட்கொள்ளுவதில்லை, அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆகவே இந்த அருளுரைகளை கேட்கின்ற போது கடவுளுடைய சித்தம் என்ன என்று நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த செயல்பாட்டிலே அவர்கள் நிறைவாக்க அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவாக்குவீர்கள் என்று நிச்சயம் உங்களுக்குள் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த திட்டங்களை நாங்கள் செய்கின்றோம், அவருக்கு சித்தமானால் இது நிறைவாக முடியட்டும் என்று அந்த திருமறையிலே எழுதியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் நாங்கள் நாளாந்த நமது குடும்ப ஜெபத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எந்த நாளும் நாங்கள் கடவுளுடைய சித்தம் இந்த உலகத்திலே செயல்படட்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கின்றோம். அது கடவுள் நேரடியாக செய்கின்ற காரியம் அல்ல. கடவுள் எங்களையும் அவரது சித்தத்திலே அவரது பணியிலே பங்கு கொள்ள அவர் அழைக்கின்றார். அவருடைய சித்தம் என்ன என்று நாங்கள் அறிந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எம்மை ஒருத்து, எமது சிந்தனைகளை ஒருத்து, கடவுளுக்கு சில நேரத்தை கொடுத்து எது சரி எது பிழை என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எமது தீர்மானங்களில் குடும்பத்தில் எடுக்கின்ற தீர்மானங்களாக இருக்கலாம், திருச்சபையில் எடுக்கின்ற தீர்மானங்களாக இருக்கலாம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் கடவுள் எங்களோடு இருந்தால், கடவுள் இந்த இடத்திலே இருந்தால், இந்த கூட்டத்திலே இருந்தால், இந்த சபையிலே இருந்தால், எனது குடும்பத்திலே இருந்தால், அவர் ஒரு நீதிபதியாக எங்கள் முன்னால் இருந்தால் அவருடைய சித்தம் அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இறை சித்தம் இதுதான் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இறை சித்தம் என்னவென்று கேட்டால் அதற்கு விடை இல்லை. அதற்கு நிறைய நேரங்கள் காலங்கள் எடுக்கும். அது பெரிய ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். ஆகவே இறை சித்தம் என்றால் அவரை பின்பற்றுவது, அவரை போல சிந்திப்பது, அவரது சாயலிலே நாங்கள் நினைப்பது, அவரது சாயலிலே நாங்கள் செயல்படுகின்றது கடவுளுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகவே எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவரை போல நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரது சாயலிலே நாங்கள் உருவாக்கப்பட்டோம். உதாரணமாக சொன்னால், ஒரு அப்பா இருக்கின்றார், ஒரு பிள்ளை தனது வாழ்விலே இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றது. அந்த அப்பா சொல்லுகின்றார், இல்லை நீர் இதை செய்ய வேண்டாம், இதைத்தான் செய்ய வேண்டும். உதாரணமாக சொல்லுவோம், ஒரு பிள்ளை ஒரு என்ஜினியராக படிக்க விரும்புகின்றார். அந்த அப்பா சொல்லுகின்றார், இல்லை நீ என்ஜினியராக படிக்க வேண்டாம், நீ டாக்டராக படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த பிள்ளை டாக்டராக படிக்கின்றார். இந்த தந்தை ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகின்றார். ஆகவே அந்த தந்தை அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் உடந்தையாக
அவர் ஆசீர்வாதத்தை தருகின்றவராக, அவர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அடைக்கலம் தருகின்றவராக இருப்பார். ஆகவே எமது குடும்ப வாழ்விலே எமது குடும்பத்திலேயும் நாங்கள் காணுகொள்ளுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய சித்தம் ஒரு தந்தையின் சித்தமாக இருக்கின்றது. அந்த தந்தையின் சித்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவது எங்களது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வருங்காலத்திலே சிந்திக்கின்றவர்களாக, செயல்படுகின்றவர்களாக, எமது எல்லா காரியங்களும் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கின்ற போது இது கடவுளுடைய சித்தமா, இது அவருக்கு விருப்பமா என்று நாங்கள் கேட்டு அறிந்து பார்த்து செய்கின்ற போது அவரது குடும்பத்தில் அங்கத்தவர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம். அவரது உறவினர்களாக, ஆவிக்குரிய திருச்சபையாக, ஆவிக்குரிய மக்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நாம் மனிதர்களாக மனத பலவீனத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். நாம் அறிந்தும் அறியாமலும் நமக்குள்ளே இருக்கின்ற ஜென்ம சுபாவத்தினாலே எமது சித்தங்களை, எமது விருப்பங்களை, அவை உமக்கு புறம்பாக இருந்தாலும், உமக்கு விரோதமாக இருந்தாலும், உமக்கு விருப்பமற்ற காரியமாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் செய்வதற்கு உந்தப்படுகின்றோம். செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருக்க எனக்கு மனமில்லை என்று நாங்கள் பாடுவதைப் போல, நான் நிர்பந்தமான மனிதன் என்று பவுல் தனது பாவங்களை, தனது மீறுதல்களை நினைத்து வருந்துவது போல, ஆண்டவர் இந்த நாட்களிலும் பிதாவே, இந்த கொடிய காலத்திலே, நீர் வருகின்ற வருகையை நாங்கள் காத்து நிற்கின்ற காலத்திலே, எமது வாழ்விலே நாம் உமக்கு முதல் இடம் தர, உமது சித்தத்தை அறிந்து செயல்பட, உமக்கு புறம்பாக செல்லாமல் ஆண்டவரை உம்மோடு பயணம் செய்ய, உமது குடும்பத்தில் உமது சித்தத்தை நிறைவாக்குகின்ற உமது சாயலில் படைக்கப்பட்ட உமது மக்களாக நாங்கள் மாற்றப்பட உமது கிருபையை, வழிநடத்தலை எங்களுக்கு தந்தனர்.
எமது சிந்தனைகள், எமது செயல்பாடுகள், எமது நடத்தைகள், எமது அறிவாற்றல்கள் அனைத்தையும் பிதாவே உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து, நீர் எவ்வாறு தேவனுடைய குமாரனாக இருந்தும் அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருந்தும் ஆண்டவரினால் அனுப்பப்பட்ட வெளிப்படுத்தலாக இருந்தும் உமது ஊழியத்தை ஆரம்பித்து நீர் இறுதியாக சிலுவையில் மரிக்கும் மட்டும் பிதாவே நீர் எவ்வாறு உமது தந்தையின் சித்தத்தை நீர் அவ்வப்போது அறிந்து தெளிவோடு நீர் செய்தீரோ அவ்வண்ணமாக நாமும் அவ்வப்போது எமது வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் அவற்றை உணர்ந்து அவற்றை செயல்படுத்த உமது சித்தத்தை நாங்கள் கண்டுகொள்ள நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே திருச்சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இயங்க உமது வல்லமையை வழிநடத்தலை எங்களுக்கு தந்தார். உமது சித்தம் மாத்திரமே எமது வாழ்விலே, எமது பிள்ளைகளுடைய வாழ்விலே, எமது திருச்சபை வாழ்விலே நிறைவாக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவ ஆசீர்வாதத்தை கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூடியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.